அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் அனைத்து வாயில்லா ஜீவன்கள் என்று குறிப்பிடப்படும் அக்கிரிணை உயிரினங்களுக்கான அகுதிணை உயிரினங்களுக்கான பொங்கலாக இன்று இருக்கிறது. ஜனவரி 16 அதை மாட்டுப் பொங்கல், பிராணிகளின் பொங்கல் என்று அழைக்கிறார்கள். அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கொரில்லா குரங்குகளுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் டயோன் ஃபாசி ஜனவரி 16 பிறந்த தினம் என்று. கொரில்லா குரங்குகள் ஆய்வுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர் வனவிலங்கு ஆய்வாளர் டயோன் ஃபாசியோட பிறந்த தினம் என்று. கலிபோர்னியாவில் ஃபயர்பாக்ஸ் என்ற இடத்தில் 1932 பிறந்தார். சிறுமியாக இருந்த போதே விலங்குகளிடம் மிகவும் பற்று கொண்டிருந்தார். சான் பிரான்சிஸ்கோவில் வளர்ந்தார். கால்நடை அறிவியலில் 1954 இளங்கலை பட்டம் பெற்றார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் 1974 விலங்கியலில் முனைவர் பட்டம் பெற்றார். காச நோயாளிகளை கவனித்து வந்தார். ஊனமுற்ற குழந்தைகளுக்கான மருத்துவமனையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். பண்ணை முதலாளிகள் தங்களுடைய விலங்குகளை பராமரிக்க இவருடைய உதவிகளை கோரினார்கள். இவரும் மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு உதவினார். தனது பணிகள் இவருக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் மேலும் விரிவான அளவில் உலகை பார்க்கவும் அதில் உள்ள கணக்கற்ற வனவிலங்குகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் விரும்பினார். குறிப்பாக ஆப்பிரிக்கா செல்வதில் அதிக நாட்டம் கொண்டார். போதிய பணம் சேர்ந்தவுடன் ஆப்பிரிக்கா சென்றார். அங்கு டாக்டர் லூயிஸ் லீக்கியை சந்தித்தார். அவர் இவரிடம் கொரில்லாக்களை பற்றி ஆய்வு செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்துக் கூறினார். அவரது வழிகாட்டுதலில் மலை கொரில்லாக்கள் குறித்து ஒரு நீண்டகால கள ஆய்வு மேற்கொள்ளும் பணியை ஏற்றார். 1966 காங்கோ ஆராய்ச்சி திட்டத்திற்காக நேஷனல் ஜியோகிராபிக் சொசைட்டி மற்றும் வில்கி பிரதர்ஸ் பவுண்டேஷனின் ஆதரவும் நிதியும் பெற்று ஆராய்ச்சி மேற்கொண்டார். சில காரணங்களால் அதிலிருந்து விலகி ருவாண்டா சென்றார். 1967 ருவாண்டாவில் ரூ கெங்கரி என்ற மாநிலத்தில் விருங்கா மலைப்பகுதியில் காரிசோக் ஆய்வு மையம் நிறுவினார். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 10,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள மலைப்பகுதிகளில் பல ஆண்டுகள் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மலைப்பிரதேசத்தில் உள்ள கொரில்லாக்களை பாதுகாக்கவும் காப்பாற்றவும் அவற்றை குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளவும் இவரது துணிச்சலான போராட்டத்தை உலகமே வியந்து பாராட்டியது. பீனட்ஸ் எனப்படும் என்று பெயரிட்டு அழைத்து பழகி வந்த ஒரு கொரில்லா தயக்கமே இல்லாமல் இவர் கையை தொட்டது. கொரில்லா மனித தொடர்புகளிலேயே அமைதியாக நடைபெற்ற முதல் ஸ்பரிசமாக இது பதிவு செய்யப்பட்டது. இவரது ஆயிரக்கணக்கான மணி நேர தீவிர ஆராய்ச்சிகள் அறிவியல் சமூகத்திற்கு கொரில்லாக்கள் குறித்த ஏராளமான புதிய தகவல்களை வழங்கின. இவரது அர்ப்பணிப்பு உணர்வு அந்த பகுதி கொரில்லாக்களை இவர் மீது நம்பிக்கையை கொள்ள வைத்தது. அந்த பகுதியைச் சேர்ந்த கொரில்லாக்களை இவர் மீது நம்பிக்கையை கொள்ள வைத்தது. இவருடன் அனைத்தும் நெருங்கி பழக தொடங்கின. குறிப்பாக டிஜிட் என்று இவர் பெயரிட்டு அழைத்த, முதல்ல பீனட்ஸ் பெயரிட்டு அழைக்கிறாரு, அடுத்து டிஜிட் என்று பெயரிட்டு அழைத்த ஒரு சிறு கொரில்லாவிடம் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். துரதிருஷ்டவசமாக அதை யாரோ கொன்றுவிட இவர் ஆவேசமும் விரக்தியும் அடைந்தார். ஏராளமான ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதினார். அவை நேஷனல் ஜியோகிராபிக் இதழில் வெளியாகின. கொரில்லாக்களின் பாதுகாப்புக்கு நிதியுதவி செய்வதற்காக டிஜிட் ஃபண்டு, பின்னாளில் இது டயோன் ஃபோசி கொரில்லா ஃபண்டு இன்டர்நேஷனல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த டிஜிட் ஃபண்டு அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுகிறார். கொரில்லாஸ் இன் தி மிஸ்ட் என்ற நூலை 1983 வெளியிட்டார். இந்த நூல் சர்வதேச அளவில் விற்பனையில் சாதனை படைத்தது.
இந்த புத்தகத்தை தழுவி திரைப்படம் எடுக்கப்பட்டது. 1985 டிசம்பர் மாதம் இவரது இருப்பிடத்திலேயே கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அப்போது இவருக்கு வயது 53. நன்றி, வணக்கம்.